ஒரு கான்செப்சுவல் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. பிசிக்ஸ்ல ரெண்டு டேங்க் இருக்கு. ரெண்டு டேங்க்ல ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்காங்க. ஈக்குவல் ஹைட்ல இருக்கு. எந்த டேங்க்ல வந்து வாட்டர் வந்து ட்ரைன் ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு கான்செப்சுவல் மெத்தட், ஒன்னு வந்து கால்குலஸ் மெத்தட்ல பண்ணலாம். கான்செப்சுவல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேங்க் வந்து இனிஷியலா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கு செகண்ட் டேங்கை விட. இப்போ இது வந்து என்ன பண்றோம்னா ஒரு டேப்ல இப்படி கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா, இப்படி டேப்ல இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த டேப் உடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. இப்போ இனிஷியலா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் வாட்டர் காலம் டேங்க் எக்ஸ்ல அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஹைட் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா h, ரெண்டு டேங்குக்குமே ஹைட் hன்னு இருக்கு. இப்போ இங்க வாட்டர் வெளியே வரும் இல்லையா, வாட்டர் வெளியே வர வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம டாரிசெல்லி தியரம்ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh அப்படின்னு தெரியும். இப்போ வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அப்படி பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட்னா dv/dt, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்டுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி டேப் இன்டு வெலாசிட்டி. அப்போ ஏரியா இன்டு √2gh அப்படின்னு போட போறோம். ஓகேங்களா, இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இந்த டியூப் இருக்கு இல்லையா, அதுவும் இங்க ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் டிக்ரீசஸ் இன் தி டேங்க், இதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் dv/dt போட்டீங்கன்னா இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இது a' வச்சுக்கிட்டு a' இன்டு சம் ஹைட் டிக்ரீஸ் ஆகுது, அது dy-ன்னு வச்சுங்க. அப்போ டேங்க் எக்ஸும் டேங்க் ஒய்யும் கம்பேர் பண்ணும்போது டேங்க் எக்ஸுக்கு ஏரியா அதிகமா இருக்குனால டிக்ரீஸ் இன் ஹைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃபார் மச் டைம் வந்து என்ன ஆகும், h வந்து அதிகமா மெயின்டைன் பண்ணும் டேங்க் எக்ஸ்ல. அதனால வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் டேங்க் எக்ஸ்ல. அப்போ டேங்க் எக்ஸ்ல ரேட் ஆஃப் ஃப்ளோ அதிகமா இருக்கிறதுனால டேங்க் எக்ஸ்ல லிக்விட் வந்து ட்ரைன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா டேங்க் எக்ஸ்ல எடுத்துக்கிற டைம் வந்து t1 எடுத்துக்கிட்டீங்கன்னா டேங்க் ஒய்ல வந்து t2 டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா t1 கிரேட்டர் தென் t2 வரும். சரி, இப்போ கால்குலஸ் மெத்தட்ல போகலாம். இப்போ டேங்க் எக்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க. டேங்க் எக்ஸ் எப்படி இருக்குன்னா 2 டைமென்ஷனா வரையலாம். இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்துங்க டேங்க் எக்ஸ். சரிங்களா, இதுதான் ஆக்சிஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பாட்டம்ல இந்த ரேடியஸ் ஆர்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா டாப்ல வந்து இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இது ஆர் பிளஸ் ஏன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஏன்றது எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த லெங்த் தான் ஏ, இது வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்டைன் டைம்ல, அதாவது டைம் டேக்கன் டு ட்ரைன் அவுட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு சர்டைன் டைம்ல இந்த லிக்விட் காலம் வந்து y ஹைட் வரைக்கும் வந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இனிஷியலா h ஹைட் இருக்கு, ஒரு சர்டைன் டைம்ல y ஹைட் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா dt டைம்ல dy ஹைட் குறைய போகுது, இதுதான் dy ஹைட் குறைய போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த லெங்த் வந்து xன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த y இன்ஸ்டன்ட்ல இருக்கும் போது ரேடியஸ் ஆஃப் தி வாட்டர் காலம் இருக்குல்ல இங்க, இது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா r பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா, இந்த ஷேடட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து என்ன போட்டுக்கலாம்னா வந்து பை ஆர் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பை ஆர் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கும் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள்ல வந்து ரெண்டு ட்ரையாங்கிளா நான் மார்க் பண்ண போறேன். இது ஓன்னு எடுத்துக்கிறேன், இது ஏ, இங்க பி, இந்த சி, இது டி. இப்போ ஓஏபி ட்ரையாங்கிளும் ஓசிடி ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்படின்னா ஓஏபி ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வந்து ஒய், ஓசிடி ட்ரையாங்கிளுக்கு வந்து ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ல என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைடு ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓசிடி ட்ரையாங்கிளும் அடுத்து ஓஏபி ட்ரையாங்கிளும், இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா ஓசிடியில் ஆப்போசிட் சைடு ஏ, அட்ஜசன்ட் சைடு ஹெச்னு போட்டுட்டீங்கன்னா ஓஏபி ட்ரையாங்கிள் ஆப்போசிட் எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு ஒய்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து x is equal என்ன வருது பாருங்க, a/h into y அப்படின்னு கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த ஏரியால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இந்த ஏரியால சப்ஸ்டிட் பண்ணுவோம்ப்பா. இப்போ இந்த ஏரியால சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஆர் பிளஸ் எக்ஸ்.
எக்ஸ் வந்து எவ்வளோ பாருங்க a by h இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ ஏரியா ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2RA by h இன்ட்டு ஒய் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ இங்க வந்து ஒரு டேப் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இந்த டேப்ல லிக்விட் வெளியே வரும், சர்டன் வெலாசிட்டியில் லிக்விட் வந்து வெளியே வரப்போகுது. இந்த டேப் உடைய ஏரியா ஆஃப் கிராஸ் ஏ டேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேப்ல வர ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் தான் ஏ டேஷ் இன்ட்டு வெலாசிட்டி v. தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் லிக்விட் டிக்ரீஸ்டு இன் தி கண்டெய்னர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். அதுதான் dv by dt. இங்க வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுனால இங்க ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இப்போ y இன்ஸ்டன்ட் y ஹைட்ல இருக்கும் போது இருக்கிற வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் 2gy தான் ஸ்பீட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dv by dt பண்ணும். dvக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு ஹைட் பண்ணும். அப்போ ஏரியா எடுத்தீங்கன்னா என்னது, அதான் இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2RA by h இன்ட்டு ஒய் இன்ட்டு dy. ஏன்னா ஹைட் வந்து இந்த dy போட்டுக்கிறோம். சரிங்களா? பை dt அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா, பை dt. இப்போ என்ன பண்றேன், dt லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ dt வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ dt இஸ் ஈக்குவல் டு இந்த பை ரூட் 2gy, அதாவது a டேஷ் ரூட் 2gy எல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ பை பை a டேஷ் ரூட் 2g எடுத்துட்டு இந்த ரூட் y எழுத போறேன். இப்போ ரூட் y என்றது y பவர் 1/2 போட்டுக்கலாம், y பவர் 1/2 போட்டுக்கலாம். அந்த y பவர் 1/2 மேலே கொண்டு போறேன், காமனா எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு y பவர் மைனஸ் 1/2 மேலே போச்சுன்னா பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் y பவர் மைனஸ் 1/2 y ஸ்கொயர் வந்து y பவர் மைனஸ் பிளஸ் 3/2. அடுத்து பிளஸ் 2RAH டிவைட் பை y இருக்கு ஆல்ரெடி, y பவர் 1க்கு மைனஸ் 1/2 கழிச்சோம்னா 1/2 வரும் இன்ட்டு dy. இப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணலாம். இது மொத்தத்தையும் ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுங்க, அதாவது பை பை a டேஷ் ரூட் 2j கான்ஸ்டன்ட் வச்சுட்டீங்கன்னா இன்டகிரல் dt வந்து tன்னு வந்துடும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இங்க லிமிட் போடும்போது இனிஷியல் ஹைட் h டு 0 போடணும். இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நான் 0 டு h ன்னு போட்டுக்கிறேன். அதை போட்டீங்கன்னா அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் y பவர் மைனஸ் 1/2 இன்டகிரேட் பண்ணால் y பவர் 1/2 டிவைட் பை 1/2 வரும். அப்போ இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். பிளஸ் இந்த a ஸ்கொயர் பை h ஸ்கொயர்னு போட்டாச்சு. இங்கே y பவர் 3/2 இருக்கு, y பவர் 3/2 இன்டகிரேட் பண்ணோம்னா y பவர் 5/2 பை 5/2, அதை 2/5 போட்டுக்கிறேன். பிளஸ் இந்த 2RA இருக்கு இல்லையா, RA by h போட்டு y பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y பவர் 3/2 டிவைட் பை 3/2, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குனால 3/2 மேலே இருந்தால் 2/3 4/3 வந்துடும். இப்போ லிமிட் 0 டு h போட்டுக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம h போட்டுடலாம், y பிளேஸ்லாம் h போட்டுருவோம். ஏன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும் இல்லையா, அப்போ லோயர் லிமிட் 0 தான், அப்போ 0 விட்டுலாம். அப்போ h இங்கேயும் h இங்கே ஹெச்னு போட்டுங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இதுதான் t1 டைம் வச்சுக்கலாம், டேங்க் எக்ஸில் டைம் டேக் ட்ரைனோ t1 வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ t1 இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு 2r ஸ்கொயர், இங்கே h பவர் 1/2 இருக்கு, இங்கே h ஸ்கொயரும் h பவர் 5/2 கேன்சல் பண்ணால் 1/2, இங்கே ஹெச்சும் h பவர் 3/2 கேன்சல் பண்ணால் 1/2 தான் வரும். அப்போ h பவர் 1/2 எல்லாத்துலேயும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்கு, 2/5 a ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கு 4/3 RA into h power 1/2 அப்படின்னு இருக்கு. இதுதான் டைம் டேக்கன் டு ட்ரைன் அவுட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டேங்க்கு. ஓகேங்களா? சரி, செகண்ட் டேங்க் பார்க்கலாம். செகண்ட் டேங்க் எடுக்கும்போது மேலே வந்து நேரோ ஏரா இருக்கு, கீழே வந்து அதிகமாக இருக்கு ஏரியா. அப்படி எடுத்தீங்கன்னா அப்போ இப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ சும்மா ஆக்சஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த டாப் எண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ரேடியஸ் ஆர்னு போட்டுக்கலாம். இந்த பாட்டம் எண்ட் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த ரேடியஸை வந்து நம்ம ஆர் பிளஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஆர் பிளஸ் ஏ அப்படின்னா இந்த லெங்க் ஏன்னு வரும்.
இப்போ ஒரு சர்டைன் டைம்ல ஹைட் ஆஃப் தி லிக்விட் வந்து y ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கிட்டு dt டைம்ல dy ஹைட் குறையுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த லெங்த் xன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம எடுக்கிற y ஹைட் இருக்கிற இன்ஸ்டன்ட்ல இந்த வாட்டர் காலம் மேல பார்த்தோம்னா சர்க்குலர் ஷேப்பா இருக்கும். அதனுடைய ரேடியஸ் வந்து r plus xன்னு எடுத்துக்கலாம். r plus xன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்றோம். இந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணலாம் இந்த கிரீன் கலர்ல. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளை போட போறேன். இந்த பாயிண்ட் O, இது A, இது B, இங்க C, இது D. அப்ப வந்து OAB ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் OABயும் ட்ரையாங்கிள் OCDயும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்படி எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபார் OAB வந்து என்ன வருது? A வருது. அட்ஜசன்ட் சைடு Hன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? H மொத்தமா Hன்னு எடுத்துங்க. A by H is equal to இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இந்த OCD ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா OCD ட்ரையாங்கிளுடைய பேஸ் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்த ஹைட் H, இது Y தானே. அப்போ Hல இருந்து Y கழிக்கணும். அப்போ H minus Y ன்னு வரும். கரெக்டா? அப்போ OCD ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் Xன்னு வரும். அப்போ X by H minus Y ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா X is equal என்ன வருது பாருங்க. X is equal to A by H into H minus Y. சரிங்களா? அப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியாக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா is equal to pi into r plus x whole square. அப்போ ஏரியா is equal to pi into r plus x வந்து என்ன வருது? A by H into H minus Y whole square அப்படின்னு வருது. சரி, whole square இங்க போட்டுக்கணும். அப்போ ஏரியா A is equal to pi into r square plus A by H, அதாவது A plus B whole square போடணும். A by H, A square by H square into H minus Y whole square plus 2AB, 2R into A by H into H minus Y அப்படின்னு வருதுப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ இந்த Y ஹைட்ல இருக்கும்போது நமக்கு இங்க டேப் இங்க கனெக்ட் பண்றோம் இல்லையா? இந்த டேப்ல வர லிக்விடுடைய வெலாசிட்டி இன்டு ஏரியா தான் என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். அப்போ ஏரியா டேஷ்னு வச்சுக்கலாம். இங்க டேப் உடைய ஏரியா வந்து ஏரியா டேஷ்னு வச்சுட்டு வெலாசிட்டி வந்து √2gy, இது ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ்ல இருந்து வருது. ஓகேங்களா? Y ஹைட்ல லிக்விட் இருக்கும்போது லிக்விடுடைய வெலாசிட்டி டேப்ல வரது 2gy. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி லிக்விட் இன் தி டேங்க். அப்படி போடும்போது அந்த டேங்க் உடைய ஏரியா தான் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கும். சரிங்களா? இதை போடணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்க எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன வரும்? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன வரும்? மைனஸ் 2a ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஒய். அடுத்து இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் 2ra பை h into h minus 2ra by h into y அப்படின்னு போட்டுக்கணும். into dy போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? போட்டு டிவைட் பை dt போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது இது ஈக்குவல் என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் dv பை dt போட்டோம். dvக்கு வந்து என்னது? ஏரியா இன்ட்டு dy போட்டு பை dt போட்டோம். ஏரியா தான் இந்த பெருசா எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம dt லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ dt is equal to என்ன வருது பாருங்க. இந்த பை இருக்கு இல்லையா? பை டிவைட் பை a dash √2g இருக்கு. அடுத்து 1/√y வருது. அதை வந்து மேலே கொண்டு போகிறோம். y பவர் மைனஸ் 1/2 வரும். அப்போ r ஸ்கொயர் y பவர் மைனஸ் 1/2. அடுத்து a ஸ்கொயர் பை h ஸ்கொயர் இருக்கு இல்லையா? h ஸ்கொயர் கேன்சல். அப்போ அதுக்கு ஒரு a ஸ்கொயர் y பவர் மைனஸ் 1/2. அடுத்து இங்கே என்ன இருக்கு? a ஸ்கொயர் பை h ஸ்கொயர் y பவர் 3/2 மைனஸ் இங்கே ஒரு h கேன்சல் பண்ணிடலாம். 2a ஸ்கொயர் பை h y பவர் 1/2. அடுத்து இங்கே 2ra h பை h கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2ra y பவர் மைனஸ் 1/2.
அடுத்து இங்கே என்ன இருக்குது 2RA by h y இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மைனஸ் 2RA by h இன்ட்டு y பவர் 1/2 இன்ட்டு dy போட்டு இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம்ப்பா. இப்போ இன்டகிரேட் இது மொத்த கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுங்க. அப்போ t is equal some constant இன்ட்டு இது t2ன்னு வச்சுக்கலாம் செகண்ட் டேங்க்ல. அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ இன்டகிரேட் போடணும். லிமிட் வந்து h to 0 போடணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால h to 0 to hன்னு போட்டுக்கலாம். அப்போ yக்கெல்லாம் hன்னு போட்டுடலாம். இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் h மைனஸ் 0 போடும்போது 0என்ற டேர்மை விட்டுடலாம். அப்போ k இன்ட்டு இங்கே பாருங்க r ஸ்கொயர் y பவர் மைனஸ் 1/2 இன்டகிரேட் பண்ணணும் என்ன வருது y பவர் 1/2 by 1/2. அப்போ இங்கே 2 வரும். இது என்ன வரும்னு சொல்லுங்க பிளஸ் a ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே y பவர் 1/2 இங்கே ஒரு 2 வருது. இங்கே பாருங்க பிளஸ் இங்கே என்ன வருது பாருங்க a ஸ்கொயர் by h ஸ்கொயர் y பவர் 3/2 பண்ணோம்னா y பவர் 5/2 இங்கே ஒரு 2/5. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர் h y பவர் 1/2 பண்ணீங்கன்னா y பவர் 3/2 அப்போ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குனால 4/3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து இந்த டேர்ம் பண்ணலாம். இங்கே மைனஸ் தானே பாருக்கு, அப்போ இங்கே மைனஸ் போடணும். இங்கே 2RA பவர் y பவர் மைனஸ் 1/2 இருக்கு. அப்போ 2RA y பவர் 1/2 by 1/2 அப்போ 4 வந்துடும். அடுத்து லாஸ்ட்ல இங்கே என்ன இருக்கு 2RA by h y பவர் 1/2 அப்போ மைனஸ் 2RA by h y பவர் 3/2 by 3/2 அப்போ 4/3 அப்படியே வந்துடுது. இப்போ லிமிட் போடணும். லிமிட் வந்து h போடலாம். அப்போ இங்கே h போட்டிங்கன்னா h இங்கே h வந்துடும், இங்கே h வந்துடும், இங்கே hன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? அப்போ h இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் h பவர் 1/2 இங்கே h பவர் 1/2 இங்கே வந்து h ஸ்கொயர் 5/2 கேன்சல் பண்ணிங்கன்னா h பவர் 1/2 இருக்கும். இங்கே ஒரு h இங்கே h பவர் 3/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 இருக்கும். இங்கே h பவர் 1/2 தான் இருக்கு. இங்கே h பவர் 3/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 தான் இருக்கு. அப்போ h பவர் 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா t2 t1 எழுதிக்கலாம்ப்பா. அப்போ t2 என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து t2 வந்து என்ன வந்திருக்கு 2r ஸ்கொயர், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் k இருக்கும் 2r ஸ்கொயர், அதாவது h பவர் 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2/5 a ஸ்கொயர் மைனஸ் 4/3 a ஸ்கொயர் ப்ளஸ் 4ra மைனஸ் 4/3 RAன்னு வருது. h பவர் 1/2 வருது. இப்போ t1 எழுதிக்கலாம். t1 எழுதிக்கிட்டீங்கன்னா k இன்ட்டு 2r ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் 2/5a ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4/3 RAன்னு வந்திருக்கு இன்ட்டு h பவர் 1/2. இப்போ என்ன பண்ணலாம்னா t2 மைனஸ் t1 கண்டுபிடிப்போம். அப்போ 2r ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2/5a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன இருக்கு இங்கே 2a ஸ்கொயர் இருக்கு 2a ஸ்கொயர் இங்கே வந்து ஒரு மைனஸ் 4/3a ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 4/3a ஸ்கொயர் இருக்கு. இங்கே ஒரு 4RA ப்ளஸ் 4RA இங்கே ஒரு மைனஸ் 4/3RA மைனஸ் 4/3RA இது செப்பரேட் பண்ணால் இங்கே ஒரு மைனஸ் 4/3RAன்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த 2a ஸ்கொயரில் இருந்து மைனஸ் 4/3a ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணலாம். இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வரும் 2/3a ஸ்கொயர் வரும். இப்போ இந்த 4RA இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ் 4/3RAவும் மைனஸ் 4/3RAவும் மைனஸ் 8/3RA. இந்த இப்போ வந்து 4RAன்னு போட்டு மைனஸ் 8/3RAன்னு போட்டிங்கன்னா அப்போ 2/3a ஸ்கொயர் மைனஸ் இது என்ன வருது பிளஸ் 4RA மைனஸ் 8RA/3 இந்த எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 × 4 12 மைனஸ் 8 4/3RAன்னு வருது. ஸோ அப்போ t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான். சரிங்களா? அப்போ மொத்தமாக t2 மைனஸ் t1 என்ன வருது பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்போ கிரேட்டர் தேன் 0. அப்போ t2 கிரேட்டர் தேன் t1 அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.
அப்போ T2 greater than T1 வருது. அப்போ T2ன்றது எந்த டேங்குக்கு எடுத்தோம் நம்ம அப்படின்னு பார்க்கணும். அப்போ T2ன்றது எந்த டேங்க் எடுத்தோம்னா டேங்க் Yக்கு எடுத்திருக்கோம் T2. கரெக்டுங்களா? T2 தான் அதிகம். T1 எந்த டேங்க் எடுத்தோம்? T1 வந்து டேங்க் X எடுத்து போகிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் ஃபைனலாக என்ன வந்திருக்கு? ஃபைனல் ஆன்சர் வந்து T2 greater than T1 வந்திருக்கு. அப்படின்னா வந்து டேங்க் எக்ஸுக்கு தான் வந்து கம்மியான டைம் எடுத்திருக்கு. அதுதான் T1 கம்மியாக வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ டேங்க் எக்ஸ் வில் ட்ரைன் அவுட் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன எடுத்துக்கலாம் ஆன்சரில்? டேங்க் எக்ஸ் ட்ரைன் எம்டி ஃபர்ஸ்ட், அப்புறமா டேங்க் ஒய் தான் எம்டி ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.